சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் ஓகேங்களா. ஆல்ரெடி நிஃப்டி பேங்க் நிஃப்டிஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு சார்ட் கொடுக்குறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டிஸ் ஆக்சுவலாக ஆல்ரெடி என்ட்ரிஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, போய்ட்டு மந்த்லி சார்ட் ஆர் வீக்லி சார்ட் கொடுங்க. மந்த்லி சார்ட் கொடுங்க. மந்த்லி சார்ட் கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஃபுல் சார்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃபுல் சார்ட் கொடுத்துட்டு ஓகே, இதை டெலீட் பண்ணிடலாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் ஓகேங்களா. டெலிட் கொடுக்குறேன். டெலிட் கொடுத்துட்டு ஆல்ரெடி ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீக்லிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், போய்ட்டு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ யாருக்காவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கேளுங்க. மார்க்கெட் வந்து நம்ம இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லோ ஓகேங்களா, இந்த ஹை மார்க்கெட் நமக்கு 2025-24லேருந்து இந்த லோ டு இந்த ஹையில் தான் மார்க்கெட் நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னால் லோ டு ஹை ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா 12 மந்த் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. 12 மந்த் சார்ட்டில் என்ன பண்ணுங்கள், போயிட்டு இந்த லோ டு இந்த ஹை எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா. மறுபடியும் என்னென்னா, மறுபடியும் வந்து இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ஹை அப்போது இங்கே நீங்கள் மார்க் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு போயிட்டு மந்த்லி சார்ட் ஆர் 3 மந்த் சார்ட்டு வீக்லி சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது உள்ளே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹையர் ஹை உங்களுக்கு இந்த லோ ஸோ இந்த லோ ஓகேங்களா. ஸோ இது உள்ள இருக்கா. மார்க்கெட் வந்து அடுத்து என்ன ஆகலாம் அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு, ட்ரெண்ட் லைன் பேஸில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுன்றது இருக்கும் உங்களுக்கு, லோ டு ஹை ரீடெஸ்ட்மெண்ட்டு. போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஹை டு இந்த லோ கொடுங்க, இந்த லோ கொடுங்க, மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஹை கொடுங்க ஓகேங்களா. இந்த ஹை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், எவ்வளோ வரைக்கும் நமக்கு 0.5 ஆர் 0.69 வரைக்கும் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து 26,572 ஓகேங்களா. ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ என்ன இருக்குது, இந்த லோ 22,572. ஸோ 0.5 25,962. ஸோ இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்டில் டே சார்ட், மந்த்லி சார்ட்லாம் ஆல்ரெடி இருக்கும், வீக்லி சார்ட் கொடுங்க. ஜஸ்ட் வீக்லி சார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் ஷோ ஆகும் ஓகேங்களா. ஒரு ஹை அண்ட் லோவில் இருக்கும்ல, அந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் வந்து ஷோ ஆகும். இந்த ஹையர் ஹை 0.69 ஓகேங்களா. நமக்கு என்னது, இந்த ஹை வந்து 0.68. ஸோ மறுபடியுமே மார்க்கெட் வந்து இங்கே வந்து சின்ன ஒரு கரெக்ஷன்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ மறுபடியும் என்ன ஆகலாம், மார்க்கெட்டு நமக்கு இந்த லோ டு இந்த ஹை மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த ஹையில் வந்து இந்த லோ இது ரீடெஸ்ட்மெண்ட்டு, இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இப்போது ஓகேங்களா. இதுதான் ஓவரால் வியூ நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸோட சார்ட் பேட்டர்னோட ஓவர் வியூ. அதாவது ட்ரெண்டு பார்த்துட்டோம், இங்கே வந்து டவுன் ட்ரெண்டு,
மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து ரவுண்ட் ட்ரெண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு என்னாச்சு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, என்ன ஆகிருக்கு, இந்த ஹை டு இந்த லோ, இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த ஹை என்னது 0.5, 0.5 என்ன உங்களுக்கு ரீடேஸ்மெண்ட் லெவல். ஓகேங்களா, அந்த ஜோன் வந்துருச்சு. அடுத்த மார்க்கெட் வந்து இங்கே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா, நமக்கு ட்ரெண்டு பார்த்துட்டோம், ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். ஆல்ரெடி இங்கே என்ன நடந்திருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் லோவில் பை பண்ணவங்க இந்த டார்கெட் வந்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஷார்ட் டைம் இன்ட்ராடே எடுக்கிறீங்க, 2 நாள் எடுக்கிறீங்க பொசிஷன், இல்லை மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸில் பை ஆகுமா செல் ஆகுமான்றதை செக் பண்ணணும். ஸோ இதை டெலிட் பண்ணுறேன். இதை டெலிட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த லோ அண்ட் இந்த ஹை, ஓகேங்களா, இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோவெல்லாம் சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஹையெல்லாம் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஹையெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு என்ன இருக்கும், இது ஒரு சைட்வேஸ் பேட்டர்னா இல்லை எப்படி இருக்குன்றது ட்ரெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, பை லெவலாக இல்லை செல் லெவலான்றது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும். 2 hours சார்ட் கொடுக்குறேன். 2 hours சார்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்தோன்னே இங்கே என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த லோ இந்த ஹை. ஓகேங்களா, மறுபடியும் இங்கே இந்த ஹை மூவ் ஆகிருக்கு, மறுபடியும் இந்த லோ வந்துருக்கு, இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் டவுனாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டவுனாக சின்ன ஒரு இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்குல்ல சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன இருக்குது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு சேம் இந்த ஹையே என்ன ஆகிருக்கு, மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ண டெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஹையை. ஓகேங்களா, அப்போ மறுபடியும் என்ன ஆக முடியல, மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல. இது என்னதுன்னா டபுள் டாப்னு சொல்லுவோம், டபுள் டாப். ஓகேங்களா, டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து என்ன இருக்குது, அடுத்து வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த லோவுக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த லோ வந்தோடனே மார்க்கெட் என்ன இருக்குது, மறுபடியும் பை ட்ரெண்டு. பை ட்ரெண்ட்னா என்ன, மறுபடியும் என்ன நடக்கலாம், இங்கே என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இது லோ. ஓகேங்களா, இது லோ நமக்கு எக்ஸல் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம்னா, இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து ப்ரீவியஸாக, ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், ரீடெஸ்ட் பார்த்தோம், 0.5 0.6 ரீடெஸ்ட் பார்த்தோம். அந்த ட்ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷார்ட் டைமில் இருக்கிறது வந்து இது எவ்வளோ பாயிண்ட்டு, 26,100, 26,000, 27,000, ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக்காக ஒரு 2 days ஒரு 1 வீக்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இங்கே இன்க்ரீஸ் ஆகலாம், இந்த ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் சின்ன நமக்கு அந்த 0.5 லோ டு ஹை அந்த அளவுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அடுத்த லெவல் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் கூட கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ட்ரின்றது முக்கியம். அதாவது நீங்கள் இது வந்து என்னென்னா ஸ்விங் ட்ரேடு இல்லை டே ட்ரேடுன்னு இருக்குது, அதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணி எடுக்கணும், உங்களுக்கு லாங் டைம் போகிறீங்களா பொசிஷன் போகிறீங்களான்றதை எடுக்கணும். அடுத்து அதுக்கான ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸை கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் எடுத்து இது பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, இது இந்த பொசிஷன். ஓகே, இதை என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். இது ஒரு வியூ. ஓகேங்களா, ரீடெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம், வீக்லியாக டே சார்ட்டில் பார்த்தோம் ரீடெஸ்ட்மெண்ட்டு, அது வீக்லியிலே கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, வீக்லியில் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணால் அடுத்த லெவலில் என்ன பண்ணணும், அடுத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எங்கே வரும்ன்றதை நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இப்போ நமக்கு வீக்லி சார்ட்டில் மார்க்கெட் என்ன இருக்குது, நமக்கு 2 வீக்ஸாக வந்து மார்க்கெட் இந்த லோ அண்ட் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஹை
மறுபடியும் இந்த லோ. ஓகேங்களா? இதோட லெவல் என்னென்னா 25,504. எவ்வளோ? 25,504 இந்த ஹை. ஓகேங்களா? 26,744. எவ்வளோ? 26,744. மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இந்த லோ அண்டு ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா இது உள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனாலிஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. இதோட 4 hour சார்ட் 2 hour சார்ட்டே பார்ப்போம். ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரியும் நமக்கு. ஓகேங்களா? லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரியும். அதாவது ஏப்ரல் 5 ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் வந்து ஏப்ரல் 8லேருந்து இப்போது 26 ஒரு 2 வீக்ஸ் பார்த்தோம்ல. 2 வீக்ஸாக மார்க்கெட் வந்து 25,504லேருந்து 25,744 இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த லோ டு இந்த ஹை மறுபடியும் வந்து 25,400 வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும். இல்லை இது உள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான லெவலும் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஜோன் லாஸ்ட்டு 1 வீக்காக என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இல்லை மந்த்லி சார்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்குன்றதை செக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்ததில் என்ன இருக்குது, இது ஹை உங்களுக்கு, இது லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை இந்த லோ. ஸோ இந்த லெவலில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த லோ வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே போயிட்டு நமக்கு இப்போ என்ன வேணும், ப்ரஷ் வேணும். ப்ரஷ்ஷு. ஓகேங்களா? ஸோ இது லோ, இது ஹை, இது ஹை. ஓகேங்களா? மறுபடியும் இது லோ. இங்கேருந்து மார்க்கெட் என்னாங்கன்னா இந்த ஹை போகலாம், மறுபடியும் லோ வந்துட்டு மறுபடியும் இந்த ஹை போயிருக்கு, மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல். ஓகேங்களா? மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்துச்சுன்னா இந்த லெவல் வரலாம். இல்லை அப்படின்னா சின்ன ஒரு கரெக்ஷன், இந்த ஹை டு இந்த லோ இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் லோ வரதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கும். மேஜராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஷார்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா போய்ட்டு 25,504க்கும் 26,744க்கும் ட்ராப் பண்ணிக்கங்க, லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது உள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து இது பண்ணிங்க, செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இது லெவல்ஸு ஓவரால் வியூ. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்னா இதை போய்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டு மந்த்லி ஆர் வீக்லி 6 month சார்ட்டு. ஓகேங்களா? 6 month சார்ட் கொடுத்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது, இந்த ஒரு ரேஞ்ச் மோடு தான். ஓகேங்களா? இது லோ, இது என்ன இருக்குது, இது ஹை, ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் போனில் தான் இருக்குது. 22,458 22,458. ஸோ 28,518 28,518. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் போனில் தான் இருக்குது. இதை போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டே சார்ட்டாக ஒரு வீக்லி சார்ட்டு இல்லை வீக்லி சார்ட்டு டே சார்ட்டே கொடுக்குறேன். ஓகேங்களா? டே சார்ட் கொடுத்துட்டேன். டே சார்ட் கொடுத்தோன்னே இதோட லெவல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். 24 ஜூன். ஓகேங்களா? 24 ஜூன் இந்த லோலேருந்து 25லேருந்து மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, இந்த 2026க்கு இந்த ஹை வந்திருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம். மறுபடியும் இந்த லோ வரல, ரீடெஸ்ட்டில் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இந்த சப்போர்ட் எடுத்துருச்சு, இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, இந்த லோ டு இந்த ஹை
மறுபடியும் இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு லோயர் ஹை கொடுத்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை இந்த லோயர் ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா மறுபடியும் இந்த லோயர் லோ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை மட்டும் நோட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. அடுத்தடுத்த சப்போர்ட்டுன்றது வந்து இதை பிரேக் அவுட் பண்ணட்டும். இதுக்குள்ளே என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் வந்து இமெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.